ஹாய். விஸ்வாசம் தலை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகிருக்க படம். சிவா டைரக்ஷனில். எல்லாத்துக்குமே அது தெரியும். இல்லை நயன்தாரா ஹீரோயினாகவும், ஜெகபதி பாபு வில்லனாகவும், காமெடியன்ஸ் விவேக், யோகி பாபு, தம்பி ராமையா, ரோபோ சங்கர், கோவை சரளா, ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்க படம் தான் விஸ்வாசம். இது பொங்கலுக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம்னு சொல்லலாம். ஏன்னா 1.5 வருஷம் கழித்து வந்திருக்கிறதுனால ரசிகர்களும் நிறைய ஏங்கியிருக்காங்க அஜித்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. அந்த எதிர்பார்ப்பை எல்லாமே பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். டைரக்டர் சிவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஸ்வாசம், ஒரு வீரம், அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துகிட்டு அப்படி. ரெண்டாவது வேதாளம், ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஹிட். டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு விவேகம், ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு ஆவரேஜ் ஹிட்டு. அப்படியே மறுபடியும் ஒரு பிளாக் பஸ்டருக்காக எதிர்பார்த்து எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்கும் இந்த விஸ்வாசம். கிட்டத்தட்ட 4 மணிக்காச்சு 1 மணிக்காச்சு எல்லாம் ரத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் படம். இதோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு ஃபேமிலி, நயன்தாரா ஃபேமிலிக்கும் நடக்கிற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பாச போராட்டமாக தான் இந்த படம் இருக்குது. அஜித் தலைக்கு டை அடிக்காமல் எதுவும் பண்ணாமல் கிட்டத்தட்ட நிறைய படங்களில் நடிச்சிட்டாரு. அவர் அதே மாதிரி பார்த்து நம்மளுக்கெல்லாம் பழகிடுச்சு. ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க, அதில் ஒரு இளைஞனாக அவரை காட்டுறாங்க, நல்லாயிருக்கு. அவர் இன்ட்ரோ ஒரு ஊர் திருவிழாக்காக பேச்சுவார்த்தை நடக்கலை, அந்த இன்ட்ரோ அவரது காட்டுறாங்க. இன்ட்ரோவில் ஒரு பெரிய ஃபைட்டோ ஒரு சாங்கோ இல்லாமல் ஒரு சாதாரணமான இன்ட்ரோ. நம்ம தலைக்கு அந்த இன்ட்ரோ சூட்டபுளாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி அப்படி முடித்த உடனேயும் எப்பவும் போல் சாங், அப்புறம் நயன்தாரா லவ் ஸ்டோரி, ஒரு ஃப்ளாஷ்பேக், அதில் நயன்தாரா மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்காங்க, ஒரு லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி படம் ஒரு தோய்வாகுது. ஒரு இன்டர்வலுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வரைக்குமே ஒரு சாதாரணமாக ஒரு வில்லேஜில் என்ன நடக்குமோ ஒரு பாட்டு, டான்ஸு, ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தோய்வில் தான் போகுது. ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரோவில் வரைக்குமே ஒரு பெரிய பட்டாளத்து கூடயே இருக்கிற மாதிரியே தான், தனியாக ஒரு இது கிடையாது. ஏன்னா இது ஒரு வில்லேஜ் ஸ்டோரி அப்படிங்கிறனால அப்படி பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது. எப்போவுமே சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. அஜித்தை சுற்றி எப்போவுமே ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரியே தான் காட்டியிருக்காங்க. டக்குனு ஃப்ளாஷ்பேக் முடியுது, அவர் எதனால் பிரிஞ்சாங்க என்னங்கிறத சீன்ஸ் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக மும்பை கட்டிடுறாங்க. மும்பையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான இடைவேளை கொண்டு வராங்க. ஒரு நல்ல ஒரு ஃபைட்டு, நம்ம எதிர்பார்த்த வசனங்களோட ஒரு சுவாரஸ்யமான இடைவேளை இன்டர்வல். இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவு சில திருப்பங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் முடிவு எதிர்பார்த்த அளவே தான் இருக்கும். முடிவு எந்த அளவு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவு நம்மளால் கெஸ் பண்ணக்கூடிய அளவு தான் முடிவு இருக்குது. ஃபைனலாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிமானோட மியூசிக்கும் பிஜிஎம்மும் நல்லாயிருக்கு. ஆனால் பிஜிஎம் இடைவேளைக்கு அப்புறம் திரும்ப திரும்ப ஒழிக்கிற மாதிரியே ஒரு மாதிரியே இருக்குது. பாடல் அடிச்சுத்துக்கு பாட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் வருது, அது சூப்பராக இருக்குது. அப்புறம் கண்ணான கண்ணை பாட்டு எல்லாமே நல்லா கேட்கலாம், இன்னொரு தடவை கேட்குற மாதிரி நல்லாவே இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா படத்தில் எதுவும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிற அளவு எதுவும் பெரிய. சிவா அவரோட இதில் ஒரு பொங்கலுக்கு ஒரு ஃபேமிலியாக பார்க்கணும், ரசிகர்கள் எத்தனை நாளைக்கு நான் தலை ரசிகர்களுக்காகவே பண்ணுவேன், தலை ரசிகர்களோட ஃபேமிலிக்காகவும் பண்ணும் அப்படின்னு பார்த்து எடுத்த படம் தான் இது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கவரக்கூடிய வகையில் படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு குழந்தைக்கு அதுக்காக சண்டை போடுற அப்பா அப்படிங்கிற கதை போகுது. அதே மாதிரி ஃபைனலும் நம்ம எதிர்பார்த்தபடியே நடக்குது. எல்லாமே ஒரு மசாலாத்தனம் இல்லாத படமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நயன்தாரா அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விவேக் இடைவேளைக்கு அப்புறம் அந்த தோய்வப்போ ரொம்ப லாங்காக லென்த்து இழுத்துட்டு போகுது படம் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாமல் விவேக் அவரோட காமெடியில் நல்லா பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கருக்கு பெரிய அளவு காமெடி இது ஒர்க் அவுட் ஆகல. தம்பி ராமையா ரெகுலராக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. கோவை சரளா ரொம்ப வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். அவங்க அந்த இதுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆயிருக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம பேபி அனிகா சுரேந்தர்
அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெகபதி பாபு வில்லன் கேரக்டரில் எப்போ போல் ரெகுலராக பண்ணியிருக்காரு. யோகி பாபுக்கு ஒரு பெரிய அளவு காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. நல்ல ஒரு ஸ்டோரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கதை. ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக போய் இந்த பொங்கலை தலை பொங்கலாகுங்க.